தீபாவளியை முன்னிட்டு டெல்லியில் பசுமை பட்டாசுகளை விற்கவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் 6 ஆண்டுகளாக தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கவும் விற்கவும் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்யவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து பசுமை பட்டாசுகளை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட பட்டாசுகள் மட்டும்தான் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை காவல்துறையினர் மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தடை என்பது சட்டவிரோதமாக பட்டாசுகளை விற்பதற்கு வழிவகுக்கும் என இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தரப்பில் தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்ட நிலையில் டெல்லியில் தற்போது பட்டாசுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இடைக்காலமாக கிடைச்ச ஒரு தீர்வாக இருந்தால் கூட இந்த தீபாவளிக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு நார்மல் ஹைக் இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த ஆர்டருங்கிறது பெர்மனண்ட் ஆர்டராக கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த தொழிலை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருந்த மாநில மத்திய அரசுகளுக்கு பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக எங்களுடைய இதயங்கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பசுமை பட்டாசு வெடிப்பதன் மூலம் வழக்கமாக தயாரிக்கப்படும் பட்டாசுகளால் ஏற்படக்கூடிய மாசு குறைந்துள்ளது என்று நீரி அமைப்பும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்ட இந்த நாட்களில் காற்று மாசை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.